ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிளவுஸ் வச்சு ஆம்கோல் அளவு எப்படி ஆம்கோலோட உயரத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம். ஒரு சிம்பிள் ஈஸி மெத்தடு. இதை ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி பண்ணணும்னா பாருங்க, பிளவுஸோட உயரத்தை எடுத்துக்கோங்க. பாருங்க, நமக்கு 15 இன்ச்சு வருது. இந்த 15 இன்ச்சு அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த 15 இப்படி வச்சுக்குங்க. பாருங்க, இந்த இடத்துல 7.5 இன்ச்சு வரும். இவங்களுக்கு போட் நெக் வச்சிருக்கோம் இல்லையா, அதனால 7.5 இன்ச்சு வரும். இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு உயரம் வரும். இது பாருங்க 7.5 இன்ச்சு வரும். இப்போ பாருங்க, இதுதான் இவங்களோட ஆம்கோல் அளவு போட் நெக்குக்கு. பாருங்க, இவங்க சைஸ் பார்த்தோம்னா என்ன சைஸ்ன்னு காமிக்கிறேன் பாருங்க. பேக் 20 இருக்கு. அந்த 20 அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்க, 29 இருக்கு. இந்த 29 இங்க வச்சுக்கோங்க. பாருங்க, இவங்களோட சைஸ் 40 வைக்கலாம். நான் 39 தான் அடிச்சிருக்கேன். சைஸ் 40 வைக்கலாம். 40 வச்சு கொஞ்சம் செஸ்ட் லூஸா இருக்கும். பாருங்க, இங்க வரைக்கும் வந்துருச்சா. ஆனா நம்ம 39 வச்சோம்னா கரெக்டா இருக்கு இவங்களோட அளவு. பாருங்க, 40 சைஸ்னா 7.5 இன்ச்சு அகலம் உங்களுக்கு உயரம் வரும். பாருங்க, 15 இன்ச்சு இப்படி அளந்துக்கோங்க பிளவுஸோட உயரம். உங்க பிளவுஸையும் எடுத்து இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கப்பா. நல்லா வரும் சிஸ்டர். நீங்க எதுக்கு எவ்வளவு வைக்கணும்னு குழப்பி இருக்கிறதுக்கு நீங்க பாருங்க, 40 சைஸ் ரெடி சைஸ் கிடையாது. பிளவுஸோட சைஸ் 40. அப்ப இவங்களோட சைஸ் 36 சைஸ். 36 + 4 ஆட் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு 40 சைஸா. 40 சைஸ்காரங்க செஸ்ட் அளவு இருந்தீங்கன்னா நீங்க கன்ஃபார்மா 7.5 இன்ச்சு போட் நெக்குக்கு உயரம் வைக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.